கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சாலையில் நடந்து சென்றவர்களை கஞ்சா போதையில் தாக்கிய இளைஞர்களை கைது செய்ய வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு கொள்ளுவேடு தெருவில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் கஞ்சா போதையில் சுற்றித் திரிந்துள்ளனர். அப்போது சாலையில் சென்ற நபர்களை அந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளது. இரவு நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட வேண்டும் என கொள்ளுமேடு பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனைக்கிட்ட வந்துட்டு இருந்தேன் சார். ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் மட்டான்னு அடிச்சிட்டோன்னா நான் திருப்பி வந்தோடனே என்னை மட்டான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி போனோன்னா அந்த மனைக்கிட்ட கார் நின்றுச்சு. இந்த கார் நின்றோன்னா அந்த உண்ட்டோம் பட்டாருன்ட்டு வந்து அங்கேயும் அடின்னு அடித்தாங்க. எதுக்காக அடித்தாங்க யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியாது. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே சிதம்பரம் தண்டேஸ்வரர் வடக்கு தெருவை சேர்ந்த சில நபர்கள் கஞ்சா போதையில் நாங்குநேரில் நடந்த மாரி தெருவில் வளாகத்தில் நின்றுக்கிட்டு இருந்தவங்கள அடித்து சரமாரியாக பார்த்தீங்கன்னா தலையிலையும் கையிலையும் இழுத்து பிடிச்சி அடிக்கிறாங்க. நாங்குநேரில் வெட்டினா மாரி எங்கே அதுமாரி மர்டர் நடந்துருமோன்னு எங்களுக்கு இரவு நேரத்தில் அச்சமாக இருக்குது. தொடர்ந்து இந்த சம்பவம் இது பசு தடையில் ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜோட வீடியோவோட நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் சார். இது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும்.